தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் உமாபதி ராமையா இயக்கத்துல தம்பி ராமையா, சமுத்திரக்கனி, தீபா, பழக்கருப்பையா மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ராஜா கிளி. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்தி வராரு சமுத்திரக்கனி. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில குப்பையில இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காரு தம்பி ராமையா. தம்பி ராமையாவை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்துல வச்சு பராமரிக்கிறாரு சமுத்திரக்கனி. ஒரு கட்டத்துல தம்பி ராமையா கிட்ட இருந்து ஒரு டைரி எடுத்து படிக்கும் போதுதான் தெரிய வருது, இந்த தம்பி ராமையா ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய முருகப்பா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபதி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இந்த முருகப்பா யாரு, இவருடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ராஜா கிளி. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி ராமையா 2 விதமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. ஒண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய தொழிலதிபரா இருக்கக்கூடிய முருகப்பா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. குறிப்பா மனநலம் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்துல ரசிகர்களை கவர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய நடிப்பால. அதே போல செல்வந்தர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா, நடை உடை பாவனை என எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. ஆனாலும் பெண்களின் மீதான அந்த கவர்ச்சியினால ரொம்ப கோமாளித்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அது ஒரு கட்டத்தில் நமக்கு கடுப்பேற்றக்கூடியதா இருக்கும். அதே போல சமுத்திரக்கனி சமுத்திரக்கனி வந்து பாத்தீங்கன்னா, இந்த தம்பி ராமையாவுடைய அந்த முருகப்பா செல்வந்தனுடைய வாழ்க்கை வரலாறு விவரித்து சொல்லக்கூடிய நபரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில அவருக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாரு. உபதேசத்தை சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் சமுத்திரக்கனி நடிச்சிருப்பாரு. ஒரு சில காட்சிகள்ல தான் வருவாரு. ஆனாலும் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருப்பாரு. அதே போல தம்பி ராமையா அவனுடைய மனைவியா வரக்கூடிய தீபா, முதல் மனைவி, தன்னுடைய கணவர் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைகிறாரோ அதே அளவுக்கு சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதே அளவுக்கு சந்தேகம் அப்படிங்கிறதையும் வருது. அந்த சந்தேகத்தினால தன்னுடைய நிம்மதியும் கெடுத்துக்கொண்டு மற்றவர்களுடைய நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க தீபா. சோ சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி பெண்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அதே போல 2வது மனைவியாக நடித்திருக்கக்கூடிய சுபாவாகட்டும், இளம் காதலியா நடித்திருக்கக்கூடிய அவங்களாகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருப்பாங்க. குறிப்பா தம்பி ராமையா அவருடைய பின்னணி இசை பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஓரளவுக்கு கேட்கிற மாதிரி பாடல்களை எடுத்திருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, தம்பி ராமையா அவனுடைய அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த கதாபாத்திரமாகட்டும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு செல்வந்தரான முருகப்பாவனுடைய கதாபாத்திரத்தாகட்டும், 2 விதமான கதாபாத்திரங்களையும் ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க ஒளிப்பதிவுல. இந்த படத்தினுடைய இயக்குனர் உமாபதி ராமையா ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய வாழ்க்கையில, முருகப்பா அப்படிங்கிற செல்வந்தருடைய வாழ்க்கையில அவருடைய மனைவினால் ஏற்படக்கூடிய சந்தேகத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமான கதை மற்றும் திரைக்கதை மூலமா ரொம்ப அழகா எடுத்திருக்காரு இந்த படத்தை. குறிப்பா சபலத்தினால ஆண்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைகிறாங்க, அதே போல பெண்களுடைய சந்தேகத்தினால எப்படி நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களா மாறுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாகவும் உணர்ச்சி பூர்வமான கிளைமேக்ஸ் மூலமாகவும் இந்த படத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாவே இருக்கு. ஒரு பெண்களுக்கான படமா இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர். மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல படமா எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.